இப்போ நான் 2 மாசமா என்னோட கோழிங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற உணவு தான். இந்த உணவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு போன வீடியோவில் சொன்னேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இந்த உணவு தான் கொடுக்கணுன்னு நான் கட்டாயப்படுத்தலை. இதை கொடுக்கறது கொடுக்காதது உங்கள் விருப்பம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டு இருந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, கம்பு, அரிசி. கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் 3 மாதம் வளர்கிற வரைக்கும் ஷார்ட்டர் கோழி தீவனம் கொடுப்பேன். 3 மாதத்துக்கு அப்புறம் ஷார்ட்டர் தீவனத்தை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். கம்பு, கோதுமை, அரிசி இதை மட்டுமே கோழிங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தனால அதில் இருக்கிற சத்து மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த சத்தும் கிடைக்காது. இந்த உணவை எனக்கு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னார். அதுவும் எதுக்காக சொன்னதுன்னா, சேவலை வந்து டப்பிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் இந்த உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டப்பிங் பாருன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம கோழிங்களுக்கு எல்லா சத்துமே போய் சேரணும். நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல ஊட்டச்சத்து, உடம்பும் பிடிக்கணும். அதே சமயத்தில் உடம்பு கண்ட்ரோலாக இருக்கணும். பிராயில் கோழி மாதிரி குழக்கொன்னு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அடிக்கடி சுக்கா அடிக்கும். மாடியில் வளர்க்குறதுனால தீனி செலவாகும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேவல், கோழி, வெடைங்களுக்கெலாம் இந்த உணவு ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நோயிலிருந்து மீண்டு வர கோழிங்களுக்கு இந்த உணவை கொடுக்குறனால உடம்பேறி பழையபடி ஆகிடும். உடம்பு உடனே பிடிக்காது. அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் 30 நாள் ஆகும். பெட்ட மாதிரி சேவலுக்கு அடிக்கடி சுக்கா அடிக்குன்னு சொன்னல. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா அடிச்சுது. அதை பற்றி கூட நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன். சுக்கா மட்டும்தான் அடிக்கும், சளி பிரச்சனை இருக்காது. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சுக்காவோட சேர்த்து கரா ஃபால்ட்டாக ஆகிடுச்சு. அதை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக இந்த உணவை கொடுத்தனால கரெக்டாக 20 நாள் சென்று பழையபடி சூப்பராகிட்டான். நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான் கொடுப்பேன். ஒன்று மார்னிங், அப்படி இல்லைனா ஈவினிங், இல்லைனா நைட்டு. எப்போ ஃப்ரீயாக இருப்பனோ அந்த டைமில் கொடுப்பேன். அதுவும் லிமிட்டாக தான் கொடுக்கணும். தீனி போய் ஃபுல்லாக ஒரு வரைக்கும்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும் போது சில கோழிங்க சாப்பிடாது. நம்ம தான் வாயை திறந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். நம்ம கையில் கொடுக்கும் போது தண்ணியில் தொட்டு கொடுத்தோன்னா உடனே உள்ளே போயிடும். அப்படியே கொடுக்கும் போது என்ன ஆகும்னா உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொடுக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. தொண்டையில் அடைக்காமல் பார்த்துங்க. எல்லாருக்குமே இந்த உணவை பற்றி தெரிஞ்சிருக்கும். புதுசாக கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவை எந்த கோழிங்களுக்கு வேணால் கொடுக்கலாம், சண்டை கோழின்னு இல்லை. முக்கியமாக இந்த உணவு கொடுக்கும்போது கோழிங்க மேய்ச்சலில் இருந்தால் ரொம்ப நல்லது. கூண்டிலே இருந்தால் அது செட் ஆகாது. அப்பப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேய்ச்சலில் விடுங்க. அதே மாதிரி ஏதாவது நோய் வந்து ஃபால்ட்டில் இருக்கும் போது இந்த உணவை கொடுக்கக்கூடாது, ஏன்னா செரிமானம் ஆகாது. இந்த உணவை கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை கிலோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வாரம் வெயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நான் வாரம் இந்த மாதிரி வெயிட்டு போட்டு செக் பண்ணி பார்ப்பேன். இந்த வெடைக்கு இப்போ 5வது மாதம் நடக்குது. எத்தனை கிலோ இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த நாட்டுரங்கம் பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சைஸ் தான் இருக்கும். பொடி பொட்டை முட்டை வச்சுன்னு இருக்க பொட்டை இப்போ 2 கிலோ இருக்குது. போன வாரம் பார்க்கும்போது 1,700. அதே மாதிரி நம்ம ஃபீனிக்ஸோட வெயிட்டு பாருங்கள். போன வாரம் பார்த்தப்ப 2,700.